சுவாமியே சரணமையப்பா. அடியன் கஜபதி குருசாமி. ஐயப்ப பக்தர்களுடைய கவனத்திற்கும், ஐயப்ப பக்தர்கள் நம்ம வழிபாட்டில் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம் கோவில். பகவான் ஐயப்பன் எரிமேலி மார்க்கமாக சென்று சபரிமலை அடைந்ததாக வரலாறு இருக்குது. அதனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம எரிமலையில் பேட்ட துள்ளத்துக்கு அப்புறம் நம்ம குளித்து முடிச்சுட்டு பெருவழி மார்க்கமாக செல்லக்கூடிய பக்தர்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு முதன்மையான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது புத்தன் வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அது பகவான் ஐயப்பன் அந்த இடத்துல அமர்ந்து பலா மரத்துக்கு கீழே ஒரு வயதான பாட்டிக்கிட்ட அரவண பாயாசம் வாங்கி சாப்பிட்டதாகவும், அந்த நேரத்தில் கையில் இருந்த கத்தி அந்த இடத்துல வச்சுட்டு மறைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அதனுடைய வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா அந்த இடம் இன்னமும் அந்த வீடும் அவர் தங்கக்கூடிய அந்த இடமும் பராமரிச்சுன்னு வராங்க. பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சவங்க அந்த இடத்துல பெருவாரியாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் ஐயப்ப பக்தர்கள் எரிமேலி மார்க்கமாக செல்லக்கூடியவர்கள் தவறாமல் இந்த புத்தன் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று பகவான் ஐயப்பன் தியானம் பண்ண இடம், அமைதியாக உட்காந்து பலாமரத்துக்கு கீழே அவர் அரவண பாயாசம் அந்த வயதான பாட்டிக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார். அந்த வம்சாவழி இன்னமும் நம்ம அந்த இடத்துல இருக்கிறாங்க, அதை பராமரிச்சுன்னு வராங்க. பக்தர்கள் அனைவரும் அந்த இடத்துல தரிசனம் பண்ணி பகவான் ஐயப்பனுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வாழணும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரி பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துன்னு வரோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரண சுவாமி.